அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். நீங்க நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. சிபிஐ விசாரணை, ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலை வழக்கு சிபிஐ விசாரணை தொடங்கிடுச்சு. அதுவும் எந்த இடத்துல கொலை நடந்ததோ அதை நேரடியாக போய் ஆய்வுலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது வெளியே வந்தது அப்படின்னா முக்கிய போலீஸ் அதிகாரி, அது மட்டும் இல்லாமல் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் சிக்குவார்கள் அப்படின்னு நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல சார்? முக்கிய முன்னாள் காங்கிரஸ் தலைவர் விட்டுட்டீங்களே. இப்போ இந்நாள் காங்கிரஸ் அங்கே இருக்குல்ல சார்? ஆமாம், ஏன்னா இது சிபிஐ விசாரணை, இது மாநில அரசுக்கு சம்மந்தம் இல்லை. சிபிஐ விசாரணையில், ஏன்னா அந்த விசாரணை முழுமை, அதாவது இப்போ அதை என்ன சொல்கிறது, ரீப்ளே பண்ணி பார்க்குறாங்க. இப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு வடிவமைத்து, ஒரு கற்பனையாகனா அதில் உள்ள ஆதாரங்கள் சாட்சிகளை வைத்து அதை வடிவமைத்து, இப்படி நடந்திருக்கும்னா இந்த திசையிலேருந்து ஒரு வந்தார், இந்த திசையிலேருந்து ஒரு வந்து இந்த மாதிரி வடிவமைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் இன்னும் விசாரணை தீவிரமடையும். நம்மளுடைய கேள்வி என்னென்னா, விசாரணை தீவிரம் அடையும் போது இன்னும் யாரெல்லாம் அரசியல் 2 பேர் அடிபடும் நிச்சயமாக. அதாவது அரசியல்வாதிகளில் ஒருவர், அவர் செல்வம் மிக்கவர், தமிழில் குறுந்தொகை இருக்குது, பெருந்தொகையும் இருக்குது, ரைட்டு. அந்த மாதிரி ஒரு அந்த அரசியல்வாதி. இன்னொருத்தர் சமீப காலத்தில் சொம்பு என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படுபவர். சார், நம்ம போன வாரம் குடம்னு மாற்றிட்டோம் சார். ஆமாம், அவர் தான் ரைட்டு. சொம்பு குடமாயிடுச்சது அவர். ஏன்னா அவருடைய குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வு காரணமாக அதற்கு ஆம்ஸ்ட்ராங் தான் பின்னால் இருந்து அந்த பிரமுகருடைய பெண்ணிற்கு அந்த காதல் திருமணத்துக்கு எல்லா விதமான சேர்த்து வச்சு அவங்கள தமிழ்நாட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு அங்கே போய் வேறு ஏதோ ஒரு மாநிலத்திலேருந்து தன்னுடைய அப்பா இவங்க குடும்பத்தின் மீதே கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சார். அவருடைய ஆதரவில் தான் எல்லாமே நடந்ததுன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லப்படுது. நமக்கு தெரியாது, நம்ம என்ன சிபிஐயா? ஆனால் இதில் சிபிஐயுடைய விசாரணை அங்கேயே நின்று விடக்கூடாது. அதை தாண்டி இந்த திருவேங்கடம் என்பவர் விடிகாலையில் 5 மணிக்கு என் துப்பாக்கி எங்கே வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன், வாங்க 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 அப்படின்னு போலீஸை கூட்டு போனார் பாருங்க. விடிகாத்தால் அங்கே போயிட்டு போலீஸாரை தாக்க முயன்றார், ஏதோ துப்பாக்கி எடுத்து சுட முயன்றார், சுட்டுக் கொல்லப்பட்டார். எங்கள் போலீஸ்காரங்க கூடவே ஒரு கொலை, இவ்வளோ பெரிய கொலையை செய்த கைதியை ஒரு இது இல்லாமையா, ஹேண்ட் கப் இல்லாமையா, ஒரு கைவிலங்கு இல்லாமையா எடுத்துட்டு அந்த செய்முறை காட்டுறதுக்காக கழட்டி விட்டாங்க சார். அவர் உடனே அந்த துப்பாக்கி எடுத்து சுட போயிட்டாரு. நீங்கள் அதை புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதுக்குள்ள அவர் அதை எடுத்து ஒரு போலீஸ்காரரை சுட போயிட்டாரு. தற்காப்புக்காக சுட்டார். இதுவே சூரியன் வந்த பிறகு, நான் சொல்கிறது அந்த உதயசூரியன் கட்சி இல்லை, வானத்தில் வரக்கூடிய உதயசூரியன் வெளிச்சத்தில் போயிருந்தால் ஒரு கால் நடந்திருக்காதோ என்னமோ. நடக்கணும் தான் கூட்டம், அது சரி, அது என்னவோ தெரியல நமக்கு. அப்போ அந்த என்கவுண்டருக்கும் ஒரு இந்த விசாரணை அந்த என்கவுண்டரையும் சேர்த்து விசாரிக்குமா? அதுக்கு பின்னாடியும் சில பேர். ஆமாம், சொல்கிறேன். அதான் அது. அதே மாதிரி அந்த நாகேந்திரன் ஜெயிலில் இருந்தார். அவர் தான் எல்லாத்தையும் மாஸ்டர் பிளான் பண்ணார். அவருடைய மகன் தான் அஸ்வத்தாமன் என்ற அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையுடைய உதவியாளராக இருந்தவர். அவர் இப்போ கைதாகி இருக்கிறார். அவர் அதில் தொடர்பு இருக்குது. அதாவது அஸ்வத்தாமன் அப்படின்னு அந்த உதவியாளர் நாகேந்திரனுடைய மகன். நாகேந்திரனுக்கு பாருங்கள், இவ்வளோ நாளாக இல்லாமல் ஏற்கனவே இருந்தது உள்ள அப்பண்டிசிட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, வயிறு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 4 நாள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருந்தார். 4ஆவது நாள் வயிற்று வலி தாங்காமல் இறந்து போயிட்டாருங்க. இயற்கையாக நடந்து விட்டது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில். இது ரெண்டுமே அது என்கவுண்டர் அப்படின்னா இது உன்கவுண்டரா, அது பேர் என்னன்னு சொல்லுது. இது என்கவுண்டர், இது உன்கவுண்டர் அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி ஏதோ நடந்திருக்கு. அதையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும். ஏன்னா அப்படி விசாரிச்சாதான் உண்மையான குற்றவாளிகள்
சதி செய்தவர்கள் யார், இந்த கொலைக்கு காரணமானவர்கள் யார், இதற்கு ஆணையிட்டவர்கள் யார்? 8 லேயரில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டுவதற்கு, ஏன்னா அவரும் சாதாரண ஆள் இல்லை, அவருக்கு பின்னால் ஒரு பெரும் படை இருக்குது. அதையெல்லாம் மீறி அவரை பண்ணணும்னா 8 லேயர், அப்படி நம்ம அப்படி சொல்கிற மாதிரி, அது மாதிரி அந்த ரவுடிகளை அவங்க ஆட்களை, இந்த கூலிப்படை அங்கங்கே வச்சு, இவன் இப்படி தப்பிச்சா அவனை அங்கே மோட்டார் சைக்கிளில் அவனை பிக்கப் பண்ணணும், அவன் அப்படி போனோன்னா அவனை அங்கே ஒருத்தன் பிக்கப் பண்ணணும், இப்படி ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார்கள் என்றால், இத்தனைக்கும் யார் செலவு பண்ணாங்க? உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் கைது ஆனவனுக்கும் அந்த குடும்பத்துக்கு 5 லட்சம் ஏதாவது ஒன்று கொடுத்தா தான், 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா தான் அவன் இந்த மாதிரி வேலைக்கு வருவான். ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி இதற்காக செலவாக இருக்க வேண்டும். இது எங்கிருந்து, யாருக்கு அந்த நிதி வசதி இருந்தது? இந்த பெருந்தொகை யாரிடம் இருந்தது? நம்ம யார் பேரையும் சொல்லலை, நம்ம பெருந்தொகைன்னு சொல்கிறது நிதி, ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வந்ததுங்கிறத நம்ம தமிழில் சொன்னோம், அவ்வளோதான். இதெல்லாம் இப்போது சிபிஐயில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம், வர வேண்டும். அப்படி வந்தால்தான் சரியான உண்மை வெளியில் வரும்னு நினைக்கிறோம். அது என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த முக்கிய காவல்துறை அதிகாரியும் இதில் இப்போ ப்ரெசண்ட்டாக காவல்துறையில் இருக்கும்போது கைது பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? பொதுவாக காவல்துறையில் இருந்தால் கைது பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. முன்னால் அந்த ராஜேஷ் தாஸ்ன்னு இருந்தார், அவருடைய ஒரு எஸ்பி அந்த அம்மா பேர் மகேஸ்வரி என்னமோ, அவர்களிடம் காரில் போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்னு ஒன்று அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்தபோது, அந்த டோலில் விழுப்புரம் எங்கேயோ அது போனபோது அங்கே அடுத்த லெவலில் டிஎஸ்பி எஸ்பியெல்லாம் வச்சு அவங்கள போக விடாமல் சென்னைக்கு வர விடாமல் பண்ணி, அப்புறம் அவங்க ஹோம் செக்ரட்டரியை பார்த்து கொடுத்து அந்த வழக்காகி அவர் மீது தண்டனை நிரூபிக்கப்பட்டது. அப்போ கைது செய்யப்பட்டார் அவர். டிஜிபி, ஏடிஜிபியா டிஜிபியா, அவர் டிஜிபி, ஆனால் லாண்ட் ஆர்டருக்குள்ள வேறு ஏதோ ஒரு இதில் இருந்தார், மொத்தம் பதவியில் இருந்தார் டிஜிபி. கைது செய்தாங்க. அவர் தண்டனையெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தண்டனையை மேல்முறையீட்டில் ரத்தாகி, அது மட்டும் இல்லாமல் அவர் அது மேல்முறையீடு இன்னும் நிலுவையில் இருக்குது. இதுக்கு நடுவில் அவருக்கு ஓய்வு பெறும் வயது வந்தது. இப்போ திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா, எல்லா பென்ஷன் கிராஜுவிட்டி அவருக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி, பிரிவு உபச்சார விழா வேற நடத்தி அமைச்சாங்க. ஏன்னா அந்த திராவிட பாதையில் கரெக்டாக போயிருக்கார் பாருங்க. கூட வேலை பார்த்த தனக்கு கீழே பணியாற்றும் ஒரு எஸ்பி ஒரு பெண்மணியிடம் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார். நம்ம திராவிட சித்தாந்தத்துக்கு ஒத்து போகிறார் இல்லையா அவர். அதனால் அவருக்கு பிரிவு உபச்சார விழாலாம் பண்ணாங்க. அது மேல்முறையீடு போயிருக்காங்க. இது ரைட், இது சட்ட. இந்த புகாரி கூட அந்த தொழிலதிபர், ஆமாம், அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை வச்சு நிறைய பேர் நான் உங்களை போதை வழக்கில் ஈடுபடுத்திடுவேன்னு சொல்லி மிரட்டி பணம் வாங்கினாருன்னு அவங்க சொல்லலாம். 20 லட்சம் 30 லட்சம் சொல்லி மொத்த கணக்கெலாம் பார்த்தா சில கோடிகள் வருது. புகாரி அவரோட கூட இன்னும் 2-3 காவல்துறை அவருடைய சகாக்கள். இப்போ அது நிறைய உதாரணங்கள் இருக்குது. யார் வேணாலும் செய்யப்படலாம். ஆனால் அவர்களுக்கு அதில் பங்கு இருக்குது, ஏதோ ஒரு வகையில் அவர்கள் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது. இல்லை, ஒரு ஒப்பீடுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த போதை பிரிவு, இந்த கோவை அமுதன் மேட்ரு பெருசாகிட்டு வருது. ஸோ அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை தரப்போகிறதா மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க சார் டிவிக்கு அரசாங்கம். இல்லை, அது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கொடுத்தாங்கன்னா அது நியாயம். யாரையோ ஒரு நடிகரை, ஒரு அரசியல்வாதியை வேடிக்கை பார்க்க இறந்து போனவங்க நெரிசலில் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது, இவர் யாரெல்லாம் போதைப்பொருள் பயனாளிகள், யாரெல்லாம் போதைப்பொருள் விற்கிறாங்கன்ற உண்மையை கல்லூரி நிர்வாகத்திற்கும் காவல்துறை, அதன் மூலமாக காவல்துறைக்கும் ஒரு உண்மை விளம்பியை அடித்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் அது நான் என்ன சொல்கிறேன், அடித்து கொண்டுட்டாங்க. அது ஏதோ காலேஜ் நிர்வாகம் அது பொறுப்பு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அங்கே போதைப் பொருட்கள் சகஜமாக அங்கே சரளமாக கிடைத்திருக்கிறது, வளாகத்திற்குள்ளும் சரி, அதை ஒட்டியும் சரி. அதுதான் அந்த பையன் அது நான் வேறு நிகழ்வுலாம் கூட சொல்லியிருக்கேன். அந்த பையன் அமுதன் ஏதோ சமையல் சரியில்லை, சாப்பாடு சரியில்லைன்னு ஹாஸ்டலில் தகராறு பண்ணியிருக்காரு. அவரை ஒரு வாரம் இடைநீக்கம் பண்ணி ஹாஸ்டல்லேருந்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இடைநீக்கலில் ஹாஸ்டல்லேருந்து வெளியேற்றிட்டாங்க. ஒரு வாரத்தை அவங்க பெற்றோர்லாம் இனிமேல் ஒழுங்காக இருப்பான்னு வழக்கமாக எல்லா பெற்றோரும் சொல்கிறது தானே, இனிமேல் சரியாக இருப்பான் சொல்லியிருக்கோம், நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கேட்குறாங்க இங்கே போதைப் பொருள்லாம் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, கல்லூரி நிர்வாகத்துக்கு
இந்த பையன் தகராறு பண்ணானே, ஒரு கால் போதையில் தகராறு பண்ணியிருப்பானா அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை கேட்டபோது, இல்லை எனக்கு தெரியாது, நான் போதை பழக்கத்தில் இல்லை, ஆனால் வந்து இங்கே விற்கிறாங்க அங்கே விற்கிறாங்க இதெல்லாம் சொல்லி அப்புறம் யார் யாரெல்லாம் வாங்கினானு இந்த பையன்னு பேர்லாம் சொல்லியிருக்கான். இதை வந்து அவனிடம் கேட்டது விசாரித்தது கேசவன் என்கிற ஒரு ஆசிரியரோ பேராசிரியரோன்னு அந்த அளவுக்கு அந்த பெற்றோர்கிட்ட போய் சொல்லியிருக்கான். அந்த பையன் இந்த தகவல் கல்லூரி நிர்வாகத்திற்கு தெரிந்தது, காவல்துறைக்கு அவங்க தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ எங்கேருந்து தகவல் லீக் ஆச்சுன்னு தெரியல. யாருக்கு இந்த மாதிரி விஷயங்களில் யார் தகவல் கொடுக்குறாங்களோ அது ரகசியமாக இருக்கணும் இல்லையா, அவளுடைய பாதுகாப்பு கருதி. ஆனால் பெற்றோர் வந்து அதாவது கல்லூரி நிர்வாகம் தான் வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா எல்லாம் பேசியிருக்காரு, கல்லூரி நிர்வாகத்தில் தான் கசிந்து இருக்குன்னு. கல்லூரி நிர்வாகம் கசிய விடுகிறது என்றால் கல்லூரி நிர்வாகத்திற்கு என்ன அக்கறை, அதுல ஏதோ ஒரு பயன் இருக்கு, மர்மம் அவங்களுக்கு அதுல பின்னால ஏதோ ஒரு புதிர் ஒன்று இருக்கு. கல்லூரி நிர்வாகத்திற்கு அந்த போதை வியாபாரிகளையோ போதை பயனாளிகளையோ காப்பாற்ற வேண்டியது. இப்படி வேணா சொல்லலாம், நீங்கள் வந்து அந்த கல்லூரியோட இமேஜை காப்பாற்றணும், இல்லைன்னா வியாபாரங்கள், தனியார் கல்லூரினாலே வியாபாரம் தானே, கல்வியே வியாபாரம் தானே தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்பொழுது யார் யாரெல்லாம் சாராய கடை வச்சுருக்காங்களோ அவங்க தானே கல்வி தந்தைங்க, இல்லைன்னா மருத்துவ தந்தை தமிழ்நாட்டில், அப்படி தானே வழக்கம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்படி யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மேல் என்ன அக்கறை, பயனாளிகள் மேல் என்ன அக்கறை, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அமுதன் யார்கிட்ட சொல்லியிருக்காரு, கல்லூரி நிர்வாகத்திடம். ஒன்று காவல்துறையில் சொல்லி யார் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், முதல்ல அந்த போதை வியாபாரிகளின் மீது இது வரைக்கும். ஏன்னா அமைச்சரே என்ன சொல்லிட்டாரு, போதைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இது கோஷ்டி மோதல். 20 பேர் சேர்ந்து ஒரு பையனை, அது கூட ஒரு பையன் ஸ்ரீமன்னு ஏதோ ஒரு பையன், அந்த பையனை வந்து அடிக்க வந்தோடனே அவன் ஓடி போயிட்டான், தப்பிச்சு. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, அடிக்க வராங்கன்னு தெரிஞ்சவொடனே எதுக்கு ஒம்புன்னு அவன் போயிட்டான். ஆனால் ஒளிஞ்சிக்கிட்டே எங்கேயோ போய் இந்த பையனை வந்து வண்டியில் வச்சு வெளியில் மைதானத்துக்கு கூப்பிட்டு போய் அடித்து வெட்டி, அறிவாளெல்லாம் கத்தியோ அருவாளோ வச்சு வெட்டி கொண்டு இருக்காங்க. அந்த கொண்டு தான் அந்த யார் கொண்டாங்கன்றதை அந்த ஸ்ரீமன்ற பையன் பார்த்து காவல்துறைக்கு சொல்கிறான். இப்பொழுது இதை காவல்துறைனா என்ன, முதல்வர் கீழே வரக்கூடிய காவல்துறை, அரசு, ரெண்டும் ஒன்று தானே. இது கோஷ்டி மோதல். கல்லூரி நிர்வாகம் அதே சொல்லுது, காவல்துறை சொல்லுதா அது அப்படி தான் சொல்கிறாங்க. கோஷ்டி மோதல் என்றால் இப்போ கைது பண்ணியிருக்காங்கல்ல, 14 பேரோ 15 பேரோ கைது பண்ணியிருக்காங்க 20 பேரில். இந்த 15 பேரில் யாருக்காவது காயம்பட்டிருக்கா? மோதல் என்றால் 2 பக்கத்திலும் ஒரு பாதிப்பு இருக்க வேண்டும், காயம் இருக்க வேண்டும். இல்லை ரெண்டாவது இந்த பக்கத்தில் 20 பேர் இல்லைனா, 20க்கு 20 இல்லைன்னா கூட 20க்கு ஒரு 5 பேரோ 10 பேரோ இந்த பக்கம் அடிபட்டிருக்கணும். இல்லை அடிபட்டது இல்லை, அந்த பக்கம் ஒரு 5 ஆட்கள் இருக்கணும். 2 பேர் தான் இருந்தாங்க, ஒருத்தன் வந்து ஏதோ அடிக்க வரானு ஓடி போயிட்டான், ஒரே ஒருத்தன் இருக்கான். 20 versus 1, இது எப்படி கோஷ்டி மோதல் ஆகும்? சரி, அது கோஷ்டி மோதல் என்று அரசு சொல்கிறது, அமைச்சர்கள் சொல்கிறார்களே. அமுதனுடைய கோஷ்டியில் யார் யார் இருந்தார்கள்? எதிர்கோஷ்டியில் 15 பேர் பிடிச்சிருக்கீங்க, அமுதன் கோஷ்டியில் யாராவது இருந்து இதற்கு காரணமாக இருந்தார்கள், அவர்களும் அவர்களை தாக்கினார்கள் என்றால் அந்த பக்கம் காயங்கள் இருக்க வேண்டும். தாக்கியவர்கள் யார் என்று இந்த இவரோட கோஷ்டியில் அவங்க ஏபிசிடி, இவங்க இஎஃப்ஜிஹெச்ன்னு சொல்லி நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கணும் இல்லையே. அப்பொழுது அரசு ஏன் மறைக்க வேண்டும், காவல்துறை ஏன் மறைக்க வேண்டும், அந்த தனியார் கல்லூரியை ஏன் வந்து காப்பாற்ற வேண்டும்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம், மர்மம் இருக்கு. அப்போ அந்த போதை கலாச்சாரம் வந்து தொடர்ந்து திமுக ஆட்சியை தொடர்ந்து இங்கே நடப்பது மட்டுமில்லாமல் அந்த போதை வியாபாரிகள் காவல்துறையிலும் அரசிலும் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அதுவும் அது டிவிகே நபர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கூடுதல் செல்வாக்கு, அதாவது மாட்டின உடனே அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்கல்ல சார்? இல்லையா, அப்படிலாம் நீங்கள் அந்த மாதிரி அபாண்டமாலாம் போய் சொல்லக்கூடாது சார். இந்த குட்கா விவகாரம் நம்ம பேசணுமே சார். அது இல்லைங்க, நீங்கள் அபாண்டமாக போய் சொல்கிறீங்க. ஸ்ரீவைகுண்டம் அன்னை சரவணனை இது வரைக்கும் கைது கூட பண்ணல, வழக்கில் கூப்பிடவே இல்லை. நீங்கள் வந்து ஏதோ கைது பண்ணி உடனே விட்டுருவாங்கன்னு, கைதே பண்ணலைன்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் அபாண்டமாக போய் சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன். ஸ்ரீவைகுண்டம் அன்னை சரவணனை என்ன பண்ணாங்க, பாலியல் வன்முறை குற்றச்சாட்டு தாவேகா நிர்வாகி, அப்புறம் வேற ஒருத்தர் ராணிப்பேட்டையில் நீ வந்து கட்சியில் மெம்பர் ஆகணுன்னா நிர்வாணமாக படம் வேணும்னு, இந்த பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோ கேட்பாங்க ஓட்டுறதுக்கு, வித்தியாசமாக கேட்டிருக்காங்க.
இப்படி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ கூட அந்த ரூஸ்வெல்ட் பிரைட்டன் யாரோ வந்து அமைச்சர் ஸ்ரீநாத்துடைய நண்பர்கள் என்னை சூறையாடினார்கள்னு ஒரு பெண் சொல்லியிருக்காங்க. இங்கே வேற ஒரு தாவேகா நிர்வாகி. நீங்கள் இந்த தாவேகா நிர்வாகிகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதான் போதைப் பொருளும் குறையில, இந்த பெண்கள் சூறையாடல், அந்த போதைப் பொருளுடைய என்ன சொல்கிறது, அதோடைய விளைவுகளாக பாலியல் வன்முறைகள் இதெல்லாமும் நடக்கல. ஈரோடு பக்கத்தில் பாருங்கள், அந்தியூர் பக்கத்தில் பெருமாபாளையம் 85 வயது மூதாட்டி இரவில் தனியாக பண்ணை வீட்டில் இருக்கிறார். நாங்கள்லாம் தோட்டத்து வீடு தானே, அந்த தோட்டத்து வீட்டில் இருக்காங்க. 31 வயது வாலிபர், அவங்க வயல்லையோ பக்கத்து வயல்லையோ வேலை செய்கிறவர். அவர் உள்ளே நுழைஞ்சு நகையை திருடிட்டு போனார், பணத்தை எடுத்துகிட்டு போனாருன்னா அது சரின்னு சொல்லலை, அது ஒரு திருட்டு அப்படின்னு போகலாம். 85 வயது மூதாட்டியை பாலியல் வன்முறை 31 வயது இளைஞர் செய்கிறார் என்றால் கட்டாயம் அது போதைப் பொருளுடைய விளைவாகத்தான் இருக்க முடியும். இப்போ இதே தானே திமுக அரசில் நடந்தது. 80 வயதுக்கு மேலான மூதாட்டி காட்டில் பழம் பறிக்க போன போது ஒரு இளைஞர் போதையில் வந்து அவங்க காது கம்மல் செயின் எல்லாம் பிடுங்கிட்டு அவங்கள பாலியல் வன்முறை செய்துவிட்டு கால்களை இழுத்து கொண்டு பல 50 அடிக்கு மேலே இழுத்துட்டு வந்து அதுலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. 2 வயசு குழந்தைக்கு நடந்தது. இப்போ கூட சேலத்தில் வந்து ஒரு 13 வயசு பொண்ணுக்கு வந்து 8 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போய் ஃபுட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல அப்புறம் இங்கே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த சேலம் தான் நினைக்கிறேன், அந்த பெண்ணுக்கு மது ஊட்டி அதை ஒரு மயக்க நிலை வந்த உடனே பல பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா 2 பேர் போதையில் அந்த வன்முறை. நெய்வேலியில் அதே மாதிரி டாஸ்மாக் வாசலில் மது அருந்தி கொண்டு இருந்த ஒரு இளைஞரை வந்து 8 பேரோ 5 பேரோ கொண்ட அவங்களும் போதையில் இருந்தாங்க. சிங்கப்பெண் படை என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்களா? அந்த ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்களே, குழந்தை திருமணமாக வந்து 8 பேர் வேறு மாவட்டங்களில் குழந்தை திருமணம் நடைபெறுவதாக இருந்தது, அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். நீங்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து ரீல்ஸ் போடாமல் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கொண்டு விட்டு, அதாவது மகளிர் காவல் நிலையங்களில் கொண்டு வந்து குற்றவாளிகளை ஒப்படைப்பதோடு அவர்களுடைய வேலை சரி. புலன் விசாரணை செய்வதோ அதை நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொண்டு அந்த வழக்காடு அதில் வந்து அது காவல்துறை தொடர்ந்து அந்த வழக்கு முடியும் வரை அதுக்கோ அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க அப்படி பெட்ரோலிங் வருவாங்க, யாராவது மாட்டினா கொண்டு போய் அங்கே விட்டு வருவாங்க. ஏன் கரெக்டாக இவங்க வரும்போது தான் அப்போ தான் நடக்குமா அது? ரெண்டாவது இவ்வளவு நடந்திருக்கிறது, இந்த எந்த இடத்துலையுமே சிங்கப்பெண் அதிரடிப்படை கண்ணில் பட்டது இருந்தால் ஏதோ ஒன்று தடுக்கப்பட்டிருக்குமே. எந்த ஊரில் பேர் மறந்துட்டேன், ஒரு மாவட்டத்தில் 4 வயது சிறுமிங்க போன வாரம் 4 வயது சிறுமியை அந்த சிறுமியின் பாட்டி வந்து மூதாட்டி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த உள்ளூர் இளைஞரிடம் இது ஏதோ அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் உறவினர் வீட்டில் விட்டுருங்க, அப்படியே பைக்கில் பின்னால் உட்கார வச்சு கொஞ்சம் விட்டு போயிருப்பான்னு சொல்லியிருக்காங்க. அந்த இளைஞர் அவர் போதை பழக்கத்தில் இருந்தாரா என்னன்னு தெரியல, இல்லை நார்மலாகவே இருந்திருந்தால் கூட 4 வயது சிறுமி எங்கேயோ வயல் பக்கம் எடுத்து கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்முறை செய்து இது ஓசூர்கிட்ட கிருஷ்ணகிரி ஆஸ்பத்திரிலேயே என்னமோ அவங்க மருத்துவமனையில் அந்த குழந்தை இருக்குது, ஆனால் உயிரோடு இருக்குது. பாலியல் வன்முறை நடந்தது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அந்த இளைஞர் ஒன்றுமே தெரியாத மாதிரி மறுபடியும் வந்து பைக்கில் எங்கேயோ போகிறாரு. இந்த பாட்டி மூதாட்டி பார்த்துட்டு இவங்களுக்கு தெரியும் அது இவர் ஏதோ பண்ணி தான் அங்கே ஆஸ்பத்திரிக்கு போகிற நிலைமை வந்துச்சு. நீங்கள் காட்டிலேருந்து யாரோ சொல்லி கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. பின்னாலேயே அவரை விரட்டி கொண்டு போய் அரிவாளால் வெட்டி இருக்கிறார் பாட்டி. ஏங்க சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்கிற வந்து ஆய்வாளர் மேலேருந்து ஐஜிலேருந்து கீழ் வரைக்கும் இருக்காங்க, ஐஜி இருக்காங்க, அதுக்கு கீழே வரிசையாக இருக்காங்க. இந்த பாட்டுக்கு இருக்கும் துணிச்சலும் வந்து ஒரு இதுவும் வந்து தைரியம் துணிச்சல், அந்த வேகம் விவேகம் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் மேலேருந்து கீழ் வரைக்கும் இல்லையா? 4 வயசு பேத்திக்கு இப்படி ஆச்சுன்னு ஒரு பாட்டி வந்து பைக்கில் போகிறவனை துரத்துக்கிட்டு போய் இந்த மாதிரி நான் பைக்கில் கார் எடுத்துக்கிட்டா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி போகுது, எப்படியோ குறுக்கு வழியில் அங்கங்கே போய் அவனை எப்படியோ நடந்து போனோன்னா என் பைக்கில் போனோன்னா அவனை மடக்கி பிடிச்சி வெட்டினாங்க. அவனுக்கு ஒன்றும் உயிருக்கால போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஒரு பாட்டி செய்வதை கூட வந்து செய்ய முடியாமல் நம்ம ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு நீங்கள் வந்து நான் வந்து அவர்களை குற்றம் சொல்லவில்லை. அது எங்கே அடிப்படை காரணம்னா அவங்கள கொண்டு விட்டதோடு உங்கள் வேலை சரின்னு சொல்லி அந்த இடத்துல சரியான ஒரு நிர்வாக திறமை இல்லை.
அவர்களுக்கு முழு அந்த அதிகாரம் கொடுக்கணும். அவங்களே புலன் விசாரணை செய்யணும், அவங்களே வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ஒரு அந்த மாதிரி பிரிவாக இருக்கணும். இது சும்மா ஒரு பெட்ரோலிங், இந்த ஹோம் கார்ட்ஸுன்னு ஊர்காவல் படைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஊர்காவல் படை மாதிரி ஒரு படையை வச்சு, இந்த ஹோம் கார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அவங்கள இராணுவ வீரர்கள் மாதிரி உடனே பாகிஸ்தான் சண்டை வந்தால் ஹோம் கார்ட்ஸ் வந்து பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? எந்த அதிகாரமும் அவங்க கையில் இருக்காது, எந்த அதிகாரமும் இல்லை. இந்த ஹோம் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஊர்காவல் படையில் வேற எங்கேயோ வேலை பார்ப்பாங்க, ராத்திரியில் ஊர்காவல் படையில் இருப்பாங்க. அந்த மாதிரியா அப்படி இவங்க இல்லை, முழு நேர பணி தான். இருந்தால் கூட அதிகாரமே இல்லாமல் ஒரு பண்ணும்போது இந்த மாதிரி வரத்தான் செய்யும் என்பது தான் நம்மளுடைய இது. சார் அதே போல நம்ம ஒரு முக்கிய அதிகாரி பத்தி பேசியிருந்தோம் சார். ஒருவேளை வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல வந்து அவர் மாட்ட போறாரு அப்படின்றத முன்னாடியே உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்ததால தான் அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்து மாற்றப்பட்டாரோ அப்படின்ற மாதிரியான யோசனைகளும் இப்போ தேன்படுது சார். இதை வருது. இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த போதைப்பொருள் பிரிவு வந்து நாங்கள் வந்து தான் ஆரம்பித்தோன்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. யார்? தாவேகால. திமுகவில் வந்து இல்லை நாங்கள் ஏற்கனவே போதை பிரிவுலாம் வந்து பிரமாதமாக செயல்பட்டு இருந்தது, சிறப்பு நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கோன்னு ஒரு உதயநிதி அவர்கள் சொல்லி அதெல்லாம் பேசினாங்க. உண்மை என்னென்னா, அதில் வேறு பேசும்போது அமைச்சர் ஒரு ரமேஷா யாரோ பேசும்போது, இல்லை யாருன்னு தெரியல, யாரோ ஒரு அமைச்சர் பேசும்போது அவர் வந்து இவர் அந்த போதைப் பொருளுக்கு விருது கொடுத்தது வந்து முதலில் ஜெயலலிதா தான் ஆரம்பித்தார், நாங்கள் வந்து ஒரு பிரிவாக ஏதோ ஒரு அப்படின்னு சொல்லி அதை கோட் பண்ணிங்க. இப்போ தான் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு தாவேகால வந்து இது அம்மா ஆட்சி அப்படின்னு சொல்லி இவங்க, ஏன்னா அங்கேருந்து நிறைய பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்கல்ல, ஆனால் அப்படி வரும்போது அப்படியே வந்து இந்த பின்னால் 5 பேர் இருந்தாங்க. அப்புறம் அந்த கோபுரம் மாதிரி ஒரு இது போட்டு அதில் அண்ணாதுரையும் எம்ஜிஆர் இருந்தாங்க. அப்புறம் ஜெயலலிதாவை செங்கோட்டையன் பாக்கெட்டில் மட்டும் இருந்தது, இப்போ வெளியில் எடுத்து அவங்களையும் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இது நடப்பது அம்மா ஆட்சின்னு ஆதவ அர்ஜுன் பேசினார். அது கூட நிறைய பேர் கிண்டலாக கேட்டாங்க. அம்மா ஆட்சின்னு தான் சொன்னார், ஜெயலலிதா நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எந்த அம்மா? ஒரு கால் அவங்க மாமியாரை கூட அம்மான்னு சொல்லலாம். மாமியார்னா அம்மா மாதிரி தானே. அப்படி இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அம்மா வேறு யாரையாவது சொல்லலாம், நமக்கு தெரியல, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம அது சொல்லலாம். ஆக அம்மா ஆட்சின்னு சொன்னார். அந்த வகையில் சொல்ல போக உதயநிதி அதை திமுகலேருந்து சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் தான் 2023 தான் அந்த விருதுகளை கொண்டு வந்தோம். உண்மை என்னென்னா, இது காங்கிரஸ் காலத்திலிருந்தே, காமராஜர் பக்தவச்சலம் காலத்திலேருந்தே அப்போல்லாம் போதை கம்மியாக இருந்துச்சு, அதனால் அதுக்கான இது பிரிவு அந்த ஆட்கள் கம்மியாக இருந்தாங்க, அதிகாரிகள் அலுவலர்கள் காவல்துறையில். நாளாக அதெல்லாம் விரிவடையும் போது, போதைப்பொருள் பழக்கம் அதிகமாகும் போது, இப்போ தானேங்க மியான்மர்லேருந்து மணிப்பூர் வழியாக ஜாஃபர் சாதிக் கொண்டு வந்து விட்டு இல்லையா? அதை வேறு சும்மா இல்லாமல் நம்ம கில்லி சரத் அமைச்சர் அவர் பேசினார். உடனே திமுகவில் வந்து ஜாஃபர் சாதிக்கு பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்தபோது அப்படின்னு சொல்லி பேசி, நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் விவேகமாக அவரை தவிர வேற யாரையாவது விட்டு பேச சொல்லியிருக்கலாம் அந்த சப்ஜெக்ட். அவர் தான் கோவப்பட்டாரு சார், குழந்தைக்கு மருந்து கரைக்கிறத போய் இப்படி தப்பாக பேசுகிறீங்களே அப்படி சொன்னார். கரெக்டு. பட் அவங்க திருப்பி கேட்பாங்கன்றதை எதிர்பார்க்கலாம். நீங்கள் அதாவது வேகம்தான் இல்லைன்னா விவேகமா இல்லை தாவேகா ஆட்சியில். இப்போ நீங்கள் அவரை விட்டு சொன்னீங்கன்னா அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ஐயா அவர் இல்லைங்கிறாரு, நம்ம வந்து ஒரு நடுநிலையாகவே இருப்போம். நம்ம அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தா குழந்தையும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறது அவருடைய மனைவியும் இல்லை. அப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னால் வர யூகங்கள் சரி என்று வரக்கூடியது. அவர் இல்லைன்னு மறுக்கிறார். சரி, அது அவருடைய மறுப்புக்கு மரியாதை. ஆனால் அவரை விட்டு இந்த ஜாஃபர் சாதிக் சப்ஜெக்டை ஏன் பேச சொல்கிறீங்க? வேறு யாராவது ஒரு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசலாம், புஷி ஆனந்த் பேசலாம், நிர்மல்குமார் பேசலாம், ராஜ்மோகன் பேசலாம், யாரையாவது பேச சொல்லுங்கள். அவரை விட்டு பேச சொன்னால் பதிலுக்கு இப்படி தான் பேசுவாங்கன்றது தெரியும்ல. அதுதான் அந்த முதிர்ச்சியின்மை அப்படிங்கிறது. டிடிவி தினகரனோட சொன்னார், இது ரீல்ஸு விளம்பர அரசு, திட்டமிடலின்மை வரிசையாக சொல்லியிருக்காரு, முதிர்ச்சியின்மை. அதெல்லாம் உண்மைன்னு தானே தெரியுது. எதுக்கு சொல்கிறேன்னா, அது திமுகவில் சொல்லும்போது வந்து போதைப்பொருள் பிரிவு ஜெயலலிதா பீரியட்லன்னாங்க, இவங்க இல்லை திமுக பீரியட்லன்னாங்க, அது முக்கியம் இல்லை. எல்லா பீரியட்லேயும் வந்து காவல்துறையில் எல்லா பிரிவுகளுக்கும் விருதுகள் கொடுப்பாங்க. அதில் வந்து லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கு, குற்றங்கள், கிரைம்ஸு, அதுக்கப்புறம் ஃபோரன்சிக்கு, அதுக்கப்புறம் உளவுத்துறை, இப்படி பல பிரிவுகள் இருக்கு இல்லையா? அதில் தீயணைப்பு, அது காவல்துறையோடு இணைந்து வரக்கூடியது, அந்த மாதிரிலாம் நிறைய வரிசையாக வரும். இதெல்லாம் வரும்பொழுது இது ஜெயலலிதா தான் ஆரம்பித்தாங்க, இல்லை ஸ்டாலின் தான் ஆரம்பித்தார் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை.
அப்போ ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இல்லை, அவர் வெளியிலேருந்து கேட்குறாரு, நீ என்னென்ன சிறப்பு நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்தோம், நாங்கள் ஒன்றுமே எடுக்கலைன்னு சொல்கிறீங்களே, அந்த சமயத்தில் போதை பிரிவுக்கு தலைவராக இருந்து சிறப்பு நடவடிக்கைகள் எடுத்தது வந்து திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள். அந்த திமுக அரசு ஒன்றுமே நடவடிக்கை சரியாக எடுக்கலைன்னா அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை கொண்டு வந்து நீங்கள் சென்னை மாநகர காவல் ஆணையராக போட்டிருக்கீங்களே, எப்படி போட்டிங்கன்னு கேட்டிருக்காரு. லாஜிக்கான பாயிண்ட்டு தான். அவர் என்ன கேட்குறாருன்னா, நாங்கள் தான் வந்து அவர் தான் அப்போ தலைவராக இருந்தார், இப்போ ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே திமுக நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்போ அந்த அதிகாரி சரியாக பணியாற்றவில்லை, செயல்படலை. அப்போ அவரை கொண்டு வந்து நீங்கள் எங்கள் சென்னையில் கமிஷனராக போட்டிருக்கீங்களே, அப்போ எப்படி போட்டிங்க? அப்போ அடுத்தது உடனே வேறு ஒன்று என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, அவர் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை இல்லை ஒரு மதத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர் போடப்பட்டார் அப்படின்னா அப்போ வந்து திறமையோ அனுபவமோ பின்னணியோ வந்து முக்கியம் இல்லையாங்க. நம்ம வந்து அந்த அதிகாரியை பற்றி நம்ம அனாவசியமாக எதுவும் பேசலை, நமக்கு அவசியமும் இல்லை. அந்த அதிகாரி பெயரை ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தினால் நம்ம மேற்கோள் காமிக்கிறோம். போதைப்பிரிவு இன்னும் பலப்படுத்த வேண்டும். அந்த போதை தடுப்பு பிரிவு, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, அதில் யாரை போட்டாங்க அதெல்லாம் ஒரு விஷயம். இங்கே லஞ்ச ஒழிப்பிலிருந்து தூக்குனது எதுக்காகனா, முதல்ல அவரை எதுக்கு முதல்ல கொண்டு போட்டிங்க அந்த இடத்துல அப்படிங்கிறதே ஒரு கேள்வி வரும். அப்பயே எதிர்ப்பு நிறைய வந்தது, விமர்சனங்கள் வந்தன. அவர்தான் சென்னை காவல்துறையில் வந்து பல விஷயங்களுக்கு காரணமானவர் என்று அப்பொழுது புகார் கூறப்பட்டது. அது உண்மையா இல்லையா ஒரு முறையான விசாரணையில் தான் தெரிய வரும். அப்படி ஆனால் ஒரு சந்தேகத்தினிடமாக இருக்கும் பொழுது அவர் திமுக அரசுக்கு சாதகமாக சட்டவிரோதமாக செயல்பட்டார் என்ற சந்தேகம் இருந்தால் கூட ஒரு முக்கியமான இடத்துல அவரை போட மாட்டாங்க. திமுக அரசுடன் நெருக்கமாக இருந்தார்னு அந்த குற்றச்சாட்டை சொன்னது யாரு? தாவேகா, தேர்தலுக்கு முன்னால். அப்படி சொல்லப்பட்டவர், நீங்களே குற்றம் சாட்டியவரை லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து யார் மேலே வழக்கு போடணும்? முன்னாள் திமுக, இதற்கு முன்னால் இருந்த திமுக அமைச்சர்கள் மீது. திமுகவுக்கு மிக நெருக்கமாக சட்டவிரோதமாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை வைத்த நீங்களே அவரை கொண்டு வந்து குற்றச்சாட்டுகளை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை அந்த இடத்தில் உட்கார வைப்பதென்றால் ஊழல் எங்கே நடக்கிறது அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வி அப்போவே வந்தது. கொஞ்ச நாட்களெல்லாம் ஒரு 90 எங்கே, ஒரு மாதம் 1.5 மாதம் அதுக்குள்ளே மாற்றிட்டாங்க. போட்ட போதும் காரணம் மர்மமாக இருந்தது, மாற்றின போதும் அது மர்மமாக இருந்தது. இப்போ இந்த விசாரணைகள்லாம் வந்ததுன்னா அது இன்னும் என்ன மர்மங்கள் வெளியில் வரும்னு தெரியாது. அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ டிடிவி தினகரன் போன்றவர்கள் வந்து இது ரீல்ஸ் ஆட்சி, இது திட்டமிடல் இல்லை, திட்டமிட முடியாமல் தவிக்கிறார்கள், இயலாமை, முதிர்ச்சியின்மை அப்படின்னு சொல்வது பல விஷயங்களில் இது வந்து நிரூபணமாகிறது. நான் சொன்ன மாதிரி தமிழக வாபஸ் கழகமாக இருக்கிறது. அது வந்து இவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கலாம், லட்சியங்கள் இருக்கலாம், லஞ்ச ஒழிப்பு அப்படி இப்படின்னு. பட் அது வெறும் உதட்டளவில் இருந்து பயனில்லை. உள்ளத்தில் இருக்கிறதா என்ற சந்தேகம் மக்களுக்கும் மீடியாக்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு இருப்பதாவது அரசியல், மக்களுக்கும் மீடியாவுக்கும். ஏன்னா மீடியா என்பது மக்களுக்கும் அரசுக்குமான ஒரு பாலம்னு சொல்லலாம், அந்த உணர்வு பாலம். இந்த வகையில் இந்த அரசு மீது மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரணும்னா இந்த மாதிரி சந்தேகங்களை தீர்த்து வைக்க வேண்டும். சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பெரிய இடத்தில் இருந்தால் நீங்கள் சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது அந்த நிலைமை இல்லை என்பதை இந்த அரசுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் நல்ல எண்ணங்கள் இருந்தால் தயவு செய்து நடைமுறையில் அதை செயல்படுத்தி காட்டுங்கள். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.